அம்புலிமாமா மகாபாரதம் 35ஆம் பாகம். சைந்தவ பராபவம். துர்வாசருக்கும் அவருடைய 10,000 சீடர்களுக்கும் தவறான வேளையில் எவ்வாறு உணவு அளிப்பது என்று தெரியாமல் திரௌபதி கிருஷ்ணனை பிரார்த்தித்தவுடனே காட்டில் திரௌபதியின் எதிரே கிருஷ்ணர் தோன்றினார். திரௌபதி கிருஷ்ணரின் பாதங்களை வணங்கி துர்வாசர் தம்முடைய சீடர்களுடன் கங்கையிலிருந்து திரும்பி வந்து உணவு பரிமாறச் சொல்வார். அட்சய பாத்திரத்தில் ஒரு பருக்கை அன்னம் கூட இல்லை. நான் என்ன செய்வேன் என்றாள். துர்வாசர் என்ன சொல்வாரோ யாருக்கு தெரியும். முதலில் எனக்கு பசி தாழவில்லை, என் பசியை தீர்த்துவிடு என்றார் கிருஷ்ணர். திரௌபதி வெட்கமடைந்து, நான் உண்ணும் வரைதான் பாத்திரத்தில் அன்னம் இருக்கும், என்னுடைய உணவு முடிந்துவிட்டது. நீயே என்னை சோதித்தால் எனக்கு வேறு வழி ஏது என்றாள். நான் பசியால் தவிக்கும் போது உனக்கு விளையாட்டாக இருக்கிறதா? உன் அட்சய பாத்திரத்தில் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு ஏவை, அதை எடுத்துக்கொண்டு வா பார்ப்போம் என்றார் கிருஷ்ணர். திரௌபதி சென்று அட்சய பாத்திரத்தை கொண்டு வந்தாள். அதில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு பருக்கை அன்னம் ஒட்டி கொண்டிருந்தது. கிருஷ்ணர் அதை வாயில் போட்டுக்கொண்டு, என் வயிறு நிறைந்து விட்டது என்றார். அவர் பீமனை அழைத்து, நீ கங்கைக்குச் சென்று துர்வாசரையும் அவருடைய சீடர்களையும் உணவருந்த விரைவாக வருமாறு அழைத்து வா என்றார். பீமசேனன் வருவதற்கு முன்பாகவே துர்வாசருக்கும் சீடர்களுக்கும் வயிறு உப்பி ஏப்பம் வரத் தொடங்கியது. சீடர்கள் துர்வாசரிடம் வந்து, சுவாமி, தொண்டை வரை உண்டது போல் இருக்கிறது. நாம் தேவையில்லாமல் தர்மராஜரை சமைக்கச் சொன்னோம். ஒரு பருக்கை கூட உண்ண முடியாது. இப்போது என்ன செய்வது என்றனர். துர்வாசர் அவர்களுடன், தர்மராஜருக்கு துரோகம்தான் இழைத்துவிட்டோம். அவர் சாதாரணமானவர் அல்லர். அவர் நம்மை கோபத்துடன் நோக்கினால் எரிந்து சாம்பலாகிவிடுவோம். அம்பரீஷனால் எனக்கு ஒரு முறை இப்படித்தான் அவமானம் நேர்ந்தது. நாம் செய்யக்கூடியது ஒன்றுதான் இருக்கிறது. தர்மராஜரிடம் சொல்லாமல் ஓடிவிடுவோம் என்றார். அனைவரும் கங்கையிலிருந்து அங்கேயே போய்விட்டனர். அம்பரீஷன் ஒரு முறை துவாதசி விரதத்தை முடித்து அந்தணர்களுடன் உணவருந்த உட்காரப் போகும்போது துர்வாசர் வந்தார். அம்பரீஷன் அவரை உணவருந்த வருமாறு வரவேற்றான். துர்வாசர் நீராடச் சென்று எவ்வளவு நேரமாகியும் வரவில்லை. துவாதசியின் காலம் கடந்து கொண்டிருந்தது. துவாதசி முடிந்த பிறகு விரதத்தை முடித்தால் விரதத்தின் பலன் கிடைக்காது. விருந்தினர் வராமல் உண்பது பாவம், ஆதலால் அம்பரீஷன் இடைவெளியாக தண்ணீர் குடித்தான். துர்வாசர் தாமதமாக வந்து அம்பரீஷன் ஜலபானம் செய்ததை அறிந்து சினம் கொண்டு மகாகிருத்தியை உருவாக்கி அம்பரீஷன் மீது ஏவினார். அதற்குள் விஷ்ணு சக்கரம் வந்து கிருத்தியை கொன்று துர்வாசரை துரத்தியது. அப்போது துர்வாசர் சிவனிடமும் விஷ்ணுவிடமும் சென்று அவர்களால் காக்க முடியாமல் போகவே திரும்பி வந்து அம்பரீஷனின் கால்களிலேயே விழுந்து உயிர் பிழைத்துக் கொண்டார். இது துர்வாசருக்கு மறக்க முடியாத அனுபவம். பீமன் கங்கை கரைக்கு வரும்போது அங்கே ஒருவரும் இல்லை. அங்கிருந்த அந்தணர்களை கேட்டபோது, முனிவர்கள் அனைவரும் ஓடிவிட்டார்களே என்று கூறினர். பீமன் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து அந்த செய்தியை கூறினான். துர்வாசர் மீண்டும் எப்போது தவறான வேளையில் வருவாரோ என்று தர்மராஜர் பயந்தார். கண்ணன் அவரிடம், துர்வாசர் இனி வரமாட்டார் என்று நடந்த நிகழ்வை கூறி விடைபெற்று திரும்பிச் சென்றார். கிருஷ்ணரின் அருளினால் பாண்டவர்களை துரியோதனன் முதலானோர் இத்தகைய துன்பங்களுக்கு உள்ளாக்க முடியாமல் போனது. சிறிது காலம் கடந்தது. பாண்டவர்கள் காமியக வனத்திலேயே வசித்து வந்த நிலையில் ஒரு நாள் வேட்டையாடச் செல்ல தீர்மானித்தனர். தாங்கள் திரும்பி வரும் வரை அவர்கள் திரௌபதியை திருநபிந்து என்ற முனிவரின் ஆசிரமத்தில் தங்க வைத்து அவளுக்கு தங்கள் புரோகிதரான தௌமியரை துணையாக வைத்தனர். அதே நாளில் சைந்தவன் சால்வ ராஜனின் மகளை மணம் முடிக்க வேண்டி சில படைகளையும் பல அரசர்களையும் உடன் அழைத்துக் கொண்டு திருநபிந்து ஆசிரமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தான். ஆசிரமம் வெறிச்சோடி இருந்தது. ஒரு கொடிவீட்டின் வாயிலில் திரௌபதி மின்னல் கொடி போல் பிரகாசித்துக் கொண்டு நின்றிருப்பது சைந்தவனுக்கு தெரிந்தது. அவளை கண்டவுடனே சைந்தவனின் கண்கள் கூசின. அவனுள் ஆசை எழுந்தது. அவன் கோடிகாசியன் என்ற அரச குமாரனை அழைத்து, அடே, அந்த பெண்ணை பார்த்தாயா? அவளை பார்த்தால் எனக்கு இதுவரை இல்லாத ஆசை எழுகிறது. எனக்கு சால்வ ராஜனின் மகள் வேண்டாம். இவள் யாருடைய மகளோ யாருடைய மனைவியோ என்னுடன் வந்துவிடுவாளோ, நீ சென்று விசாரித்து வா என்றான். அந்த கோடிகாசியனும் வெட்கமற்றவனே. அவன் திரௌபதியின் அருகில் வந்து, அழகியே, நீ யார்? வனதேவதை போல் இருக்கும் உனக்கு கணவர் யார்? நீ எந்த குலத்தைச் சேர்ந்தவள்? உன் பெயர் என்ன? இந்த வனத்தில் ஏன் தனியாக இருக்கிறாய்? எங்களை பற்றி நீ கேட்காவிட்டாலும் சொல்கிறேன். நான் சுரத ராஜனின் மகன், என் பெயர் கோடிகாசியன். அந்த தெரியும் அரசர்கள் திரிகர்த்த ராஜனும் குளிந்த ராஜனும் ஆவர். உன்னை ஆவலோடு பார்க்கும் அந்த வாலிபன் சுபல ராஜனின் குமாரன். 12 அரசர்களுக்கு இடையே பிரகாசிக்கும் தேரில் அமர்ந்திருப்பவன் சிந்து சௌவீர தேசங்களின் அரசன் ஜெயத்ரதன். அந்த ஜெயத்ரதனே உன்னை பற்றி விசாரித்து வருமாறு என்னை அனுப்பினான் என்றான். திரௌபதி அவனிடம், நீ யாரென்று எனக்கு தெரியும். என்னைப் போன்ற குலப்பெண்கள் உன்னோடு பேசலாகாது. ஆனால் உன் கேள்விகளுக்கு விடையளிக்க இங்கு யாரும் இல்லை. ஆதலால் வேறு வழியின்றி நானே சொல்கிறேன். நான் துருபத ராஜனின் மகள். என்னை கிருஷ்ணா என்று அழைப்பார்கள். பாண்டவர்கள் என் கணவர்கள். அவர்கள் இப்போது வேட்டைக்குச் சென்றிருக்கிறார்கள், விரைவில் வருவார்கள். அவர்கள் வரும் வரை நீங்கள் அனைவரும் பொறுத்திருந்து அவர்களின் விருந்தோம்பலை பெற்றுச் செல்லுங்கள். அவர்கள் மகிழ்வார்கள் என்றாள்.
கோடிகாசியன் சென்று சைந்தவனிடம் செய்தியை எல்லாம் கூறினான். அவள் மானிடப் பெண் என்றால் நம்ப முடியாமல் இருக்கிறது. அவளை பார்த்த கண்களால் மற்றொரு பெண்ணை பார்ப்பது சாத்தியமில்லை என்றான் சைந்தவன். அப்படியானால் அவளை தேரில் ஏற்றிக்கொண்டு வீட்டிற்குச் சென்றுவிடு என்றான் கோடிகாசியன். சைந்தவன் தன் தேரிலிருந்து இறங்கி தன் ஆட்களுள் 6 பேரை உடன் அழைத்துக் கொண்டு பாண்டவர்களின் பர்ணசாலைக்குச் சென்று திரௌபதியிடம், நீயும் உன் கணவர்களும் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டான். திரௌபதி அவனிடம் நலவிசாரணை செய்து அர்க்கிய பாத்தியங்களை அளித்தாள். அவனை அமரச் சொல்லி, பாண்டவர்கள் வேட்டையிலிருந்து திரும்பி வந்து வேட்டையாடிய மாமிசத்துடன் உபசரிப்பார்கள் என்றாள். விருந்தோம்பலுக்கு என்ன, என் தேரில் நம் நகரத்திற்கு வந்துவிடு. உன்னை என் மனைவியாக்கிக் கொண்டு சுகங்களில் திளைக்கச் செய்வேன். நாடிழந்த பாண்டவர்களுடன் இந்த ஆரண்யங்களில் ஏன் துன்பப்படுகிறாய்? சிந்து சௌவீர தேசங்களை நீயே ஆட்சி செய் என்றான் சைந்தவன். திரௌபதிக்கு அடக்க முடியாத சினம் வந்தது. தன் கணவர்கள் வரும் வரை சைந்தவனை பேச்சில் ஈடுபடுத்த விரும்பிய அவள், நீ எவ்வளவு அறிவற்றவன்! என் கணவர்கள் இந்திரனுக்கு குறையாதவர்கள் அல்லவா? அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்குவது உனக்கு எவ்வளவு ஆபத்தானது என்று தர்மங்களைச் சொல்லத் தொடங்கினாள். பாஞ்சாலி, பாண்டவர்களைப் பற்றி எங்களுக்கு புதிதாக சொல்லி பயமுறுத்த நினைக்கிறாயா? பயன் இல்லை. உலகிலுள்ள 17 உயர்ந்த குலங்களில் எங்களுடையது ஒன்று. வெறுமனே பேச்சில் என்னை ஈடுபடுத்தாமல் என் பின்னே வந்துவிடு. பாண்டவர்களுக்கு பயந்து உன்னை விட்டு போய்விடுவேன் என்று நினைக்காதே என்றான் சைந்தவன். திரௌபதி சினந்து, அடே அதமனே, பாண்டவர்களின் மனைவி உனக்கு அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடுவாள் என்று நினைக்கிறாயா? உன் பின்னால் அர்ஜுனன் தேரில் வந்து உன்னை காட்டுத்தீ போல் எரித்து விட மாட்டானா? என்னை கவர்ந்து செல்வது இந்திரனாலும் ஆகாது. நீ எம்மாத்திரம்? நானாக உன்னை மணப்பேன் என்று நினைப்பது மாயை. நான் மகா பதிவிரதை. என் மனம் பாண்டவர்கள் மீதே தவிர மற்றவர்கள் மேல் செல்லாது என்றாள். சைந்தவனுடன் வந்தவர்கள் திரௌபதியை பிடிக்க முயன்றனர். திரௌபதி அவர்களிடம் அகப்படாமல் தௌமியருக்கு கேட்கும் வண்ணம் உரக்க கூச்சலிட்டாள். சைந்தவன் அவளை 2 கைகளாலும் பிடித்து தூக்கிக் கொண்டு ஓடத் தொடங்கினான். திரௌபதியின் அலறலை கேட்ட தௌமியர் சைந்தவனின் பின்னால் ஓடி வரத் தொடங்கினார். அவரும் சத்தமிட்டார். சைந்தவன் திரௌபதியை தேரில் ஏற்றிக் கொண்டு புறப்பட்டான். தௌமியர் சைந்தவனிடம், சைந்தவா, என்ன காரியம் இது? உன்னால் முடிந்தால் அவளுடைய கணவர்களை வென்று அவளை கவர்ந்து செல். அதை விடுத்து பிறன்மனையாளை இப்படி பலாத்காரமாக கொண்டு செல்லலாமா என்றார். சைந்தவன் அதை பொருட்படுத்தாமல் தேரைச் செலுத்திக் கொண்டு போனான். தௌமியர் அந்த தேரின் பின்னே ஓடினார். இதற்கிடையில் பாண்டவர்கள் சில மிருகங்களை வேட்டையாடி ஓரிடத்தில் ஒன்று கூடி ஆசிரமத்திற்கு புறப்பட்டனர். அவர்கள் ஆசிரமத்தை அடைந்தபோது திரௌபதியை காணவில்லை. தேரோட்டியான இந்திரசேனனுக்கு தாத்ரேயிகா என்ற செவிலித்தாய் அழுது கொண்டிருப்பது தெரிந்தது. அவள் இந்திரசேனனிடம் திரௌபதியை சைந்தவன் பலாத்காரமாக தேரில் ஏற்றிக்கொண்டு போய்விட்டான் என்றும் அது நடந்து அதிக நேரம் ஆகவில்லை என்றும் கூறினாள். தர்மராஜர் தாத்ரேயிகாவிடம் அழ வேண்டாம் என்று கூறி தன் தம்பிகளுடன் உடனே சைந்தவன் மீது போரிடச் செல்வோம் என்றார். ஐவரும் தேர்களில் ஏறி சைந்தவனின் படைகள் சென்ற சுவடுகளை பின்தொடர்ந்து புறப்பட்டனர். விரைவிலேயே அவர்களுக்கு தூசி எழும்புவது தொலைவில் தெரிந்தது. அதன் பிறகு அவர்களுக்கு தௌமியர் ஓடி வருவது தெரிந்தது. அவரை நிதானமாக வருமாறு கூறிவிட்டு பாண்டவர்கள் மாமிசத்தின் மேல் பாயும் கழுகுகளைப் போல சைந்தவனின் படையின் மேல் பாய்ந்தனர். படையின் நடுவே தேரில் சைந்தவனுடன் திரௌபதி தெரிந்ததுமே அவர்களுக்கு தன்னிலை மறந்த சினம் வந்தது. நில்லுங்கள், நில்லுங்கள் என்று கூச்சலிட்டவாறே அவர்கள் சைந்தவனின் தேரை அடைந்தனர். அவர்களை கண்டு சைந்தவனுடன் இருந்தவர்கள் அஞ்சினர். திரௌபதி சைந்தவனிடம், அதோ என் கணவர்கள் வருகிறார்கள். நீயும் உன் சேனையும் முற்றிலும் அழியப் போகிறீர்கள். உனக்கு காலம் முடிந்துவிட்டதால்தான் இந்த பாவி செயலைச் செய்தாய். இந்த முறை நீ சாகாமல் பிழைத்தாய் என்றால் அது உனக்கு மறுபிறவி என்றுதான் நினைக்க வேண்டும் என்றாள். பாண்டவர்கள் சைந்தவனின் படையின் மீது அம்பு மழை பொழிந்தனர். வீரர்கள் நாலாபுரமும் சிதறி ஓடத் தொடங்கினர். பீமன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு சைந்தவன் மீது பாயப் போனபோது கோடிகாசியன் தடுத்தான். அவனுக்கு உதவியாக பல தேராளிகள் வந்து பீமன் மீது சக்திகளையும் தோமரங்களையும் பிற ஆயுதங்களையும் வீசினர். அர்ஜுனன் சைந்தவனின் தேரை அடைவதற்காக வழியில் குறுக்கிட்ட 15 பேரை கொன்றான். தர்மராஜர் 100 சௌவீரர்களை கொன்றார். நகுலன் தேரிலிருந்து இறங்கி வீரர்களை கொல்லத் தொடங்கினான். சகாதேவன் யானைகளின் மேல் ஏறியிருந்தவர்கள் அனைவரையும் கொன்றான். திரிகர்த்த ராஜன் தர்மராஜரின் கையில் மடிந்தான். சைந்தவனின் தரப்பில் பலர் மடிந்தனர். கோடிகாசியன் ஓடிவிட்டான். இறுதியில் வேறு வழியின்றி சைந்தவன் திரௌபதியை தேரிலேயே விட்டுவிட்டு தான் உயிர் பிழைப்பதற்காக ஓட முயன்றான். அர்ஜுனன் அந்த செய்தியை பீமனுக்கு கூறினான். பீமன் தலைவனற்ற வீரர்களை கொல்வதை நிறுத்திவிட்டு தர்மராஜரிடம், அண்ணா, நீ திரௌபதியையும் தௌமியரையும் உன் தேரில் ஆசிரமத்திற்கு அழைத்துச் செல். நானும் அர்ஜுனனும் சென்று அந்த சைந்தவனின் விஷயத்தை தீர்ப்போம் என்றான். பீமசேனா, சைந்தவன் எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் அவனை கொல்லாதே. துச்சலை விதவையாக கூடாது, காந்தாரிக்கு துக்கத்தை கொண்டு வரக்கூடாது என்று தர்மராஜர் பீமனை எச்சரித்தார். ஆனால் திரௌபதியோ சைந்தவனை உயிரோடு விடக்கூடாது என்றாள். தர்மராஜர் ஆசிரமத்திற்கு திரும்பிச் சென்றார். ஒரு குரோசம் தூரத்தில் பீம அர்ஜுனர்களிடம் சைந்தவன் அகப்பட்டான்.
பீம அர்ஜுனர்கள் சைந்தவனை பிடித்து மொட்டையடித்து 5 குடுமிகளை வைத்து விகாரமாக மாற்றி மண்ணில் புரண்டிருந்த அந்த சைந்தவனை தேரில் ஏற்றிக்கொண்டு ஆசிரமத்திற்கு வந்து தர்மராஜரின் முன்னால் நிறுத்தினர். இனிமேல் நீ எங்கு சென்றாலும் பாண்டவர்களின் தாசன் என்று சொல்லிக் கொண்டு பிழைத்துக்கொள் என்று பீமன் திரௌபதியின் சம்மதத்துடன் சைந்தவனை விடுவித்தான். இனி எப்போதும் இத்தகைய இழிவான செயலை செய்யாதே என்று கண்டித்து தர்மராஜர் சைந்தவனை அனுப்பி வைத்தார். அம்புலிமாமா மகாபாரதம் 35ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.